ஐயா. அவளே வாங்க ஏட்டையா, எங்க காலையிலேயே கோயில் பக்கம் வந்திருக்கிறீங்க? உங்க கையால துண்டூர் வாங்கிட்டு போறான்னு வந்தாங்க. அப்படியா? இருங்க வந்துட்டேன். மகமாயி, இன்னைக்கு 2 கேஸ் கண்டுபிடிச்சாகணும். ஏட்டையா, என்ன 2 கேஸ் இன்னைக்கு? அதை ஏன்டா கேக்குற? 1 கோழி 2 புள்ள. அப்ப மொத்தம் 3 கேஸ் ஆகுது. கோழி 1 2 புள்ள சேர்த்துட்டியா? பிரிச்சுடு. கோழி புள்ள. அப்ப உங்க புள்ள கோழி புள்ள. ஏட்டையா, நம்ம கோபாலு ஒரு கோழி பிள்ளையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பக்கத்து வீட்டுல ஒருத்தன் சண்டை கோழி வளர்த்துட்டு வந்தான். அதை எந்த களவாணி பயலோ திருடிட்டு போயிட்டானுங்க. ஏட்டு பக்கத்து வீட்டுல இருக்கும் போதே கோழி திருடு போயிடுச்சு. நீ ஹேட்டா இருந்து என்ன லாயக்கு அப்படின்னு என்ன கேட்டான். அதுக்காக வேண்டியாவது நான் கண்டுபிடிக்க வேணாமா? அடுத்தது என் புள்ள கோபாலு, அவனையும் வீட்டுல காணும். அப்பா கேஸ் கையிலே இருக்குது. என்னடா அது? பக்கத்து வீட்டுல கோழிய காணும், உங்க வீட்டுல கோபால காணும். கோழிக்கு முதல் எழுத்து கோ, கோபாலுக்கு முதல் எழுத்து கோ. கோ 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 கொக்கரக்கோ. கோபாலு கோழிய கொண்டு போயிட்டான். அரஞ்சன தெரியுமா? என் புள்ள பைத்தியம் தான்டா, ஆனா திருடன் இல்ல. அவன் கேட்டு புள்ளடா. என் தலைவிதி. டிரைவர் வேலை பார்த்திருந்த என் புள்ள கார் விபத்து ஏற்பட்ட அதிர்ச்சியில பைத்தியம் ஆயிட்டான். ஏண்டா பைத்தியம்? யார் பைத்தியம்? நீ பைத்தியம், உங்க அப்பா பைத்தியம், உங்க பாட்டா பைத்தியம். ஏன் ஏடு குடும்பமே பைத்தியமா? சும்மா எங்கடா போயிட்ட? பிபி போயிருந்தியா? எங்கடா போய் தொலைஞ்ச? பக்கத்தூர்ல திருவிழாக்கு போயிருந்தேன். அங்க கோழி சட்டை விட்டாங்க. அதுல ஏன் கோழி சாப்பிட கழிச்சுது. 10 ரூபா பணம் கொடுத்தாங்க. அதுலதான் பலூனு பிபி சட்டை எல்லாம் வாங்கினப்பா. உனக்கு ஏன் கோழி? பக்கத்தூர்ல இருக்கிற சண்டை கோழி. அத ஒரே அவங்கிட்ட போ. கோகோ கொக்கரக்கோ கோபாலு கோழின்னு அப்பவே சொன்ன கேட்டியா? இப்ப யாரும் அறியறது? இத புரியா? ஏண்டா கோழி ஆத்திரி நீ பக்கத்து வீட்டுல பிள்ளை போட்டு அடிச்சுட்டு இருக்கிற விலகியா? நான் எங்க திருந்தேன்? அதான் கோழியை கொண்டு திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டேன். பாத்தியா ஐயா, இவ்வளவு பொறுப்போட பேசுறான் பாத்தியா? எடுத்த பொருளை திருப்பி கொடுக்கிறவன் திருடன் ஐயா. இவனை போய் பைத்தியம்னு வேற சொல்றியே பூஜாரி. இவனை வச்சுக்கிட்டு நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேதனைப்படுறேன் தெரியுமா? ஏட்டையா, இனிமே இந்த பிள்ளையாடனை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கோபாலு, நாளையில இருந்து தினமும் கோயிலுக்கு வந்துடு. அம்மனுக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் நீ செய். எப்பவும் அவ பார்வையிலேயே இரு. அம்மனுடைய பார்வை ரொம்ப குளுமையானதப்பா. தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கிற மகமாயி உன்னை மட்டும் மறந்துடவா போற. நீயும் சரியாயிடுவே. ஐயா ஐயா, பூசாரி ஐயா எனக்கு விபூதி ஏற்றி விட்டுருக்காரே. அப்பா நீயும் வாங்கிக்கப்பா. ஏட்டையா, மகமாயி, கோபாலு இனிமே இங்கேயே இருக்கிறியா? இவனை இங்க வேலைக்கு வச்சுக்கிட்டீங்க. பலூன் எல்லாம் மாலையா கட்டி மகமாய்க்கு போடுறோம். ஏட்டையா, மகமாய்க்கு நான் போடுற ரோஜா மாலையும் ஒண்ணுதான், இவன் போடுற பலூன் மாலையும் ஒண்ணுதான். இந்த உலகத்தையே படைச்சிருக்கிறாளே இந்த அம்மா, அவளுக்கு நானும் ஒண்ணுதான். பைத்தியம் பைத்தியம்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறியே. கட்டுங்கப்பா கட்டுங்கப்பா, உலாத்திக்கிட்டே இருக்கிறீங்கடே. கிடப்பா துணியை கட்டுறா. இது பூவெல்லாம் பூக்கடையில வாங்கி இருக்கணும். இவன் புளி விக்கிற கடையில வாங்கிட்டு வந்தான் போல இருக்கு. இங்க கட்டிக்கிட்டு போறதுக்குள்ளார அங்க காஞ்சி போகும். கணக்கு பிள்ளையா, கணக்கு பிள்ளையா, இன்னைக்கு என்ன மகமாய்க்கு கல்யாணமா? மகமாய் கல்யாணமா? அடே நம்ம பண்ணையாரு இல்ல அவருக்கா? இல்ல அவங்க முப்பாட்டனுக்கு. சோறு போடுவாங்கல்ல? சோறு உனக்கா? சுடு தண்ணியை வச்சு உன் தலையில ஊத்தணும். தோரணம் கட்டுவாங்கல்ல? தோரணம் கட்டுறதுக்கு நீ ஏன்டா அடத? உன்னையா நான் கட்ட சொன்னேன்? அடைய அறப்புத்தி, நம்ம பண்ணையாரு மக வெளிநாட்டுக்கு படிக்க போயிருக்காருல, படிப்பை முடிச்சுக்கிட்டு வர்றாரு. அப்படி ஐன்னு வர்றாரு. இவரு பண்ணையாருக்கும் புள்ள மேல உயிராச்சுத. அவங்க குல தெய்வம். நேரா கோயில கூட்டிட்டு வந்து சாமி தரிசனம் பண்ணி அப்புறம் கூட்டிட்டு போவாங்க. அதெல்லாம் புரிஞ்சு போச்சு. என்ன இங்கேயும் சதை இருக்குன்னா? கற்பனை. ஆமாங்க. உங்க படிப்பெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சா? எல்லாம் முடிஞ்சு போச்சு பூசாரியா. இப்ப நான் ஒரு முழு டாக்டர். முழு டாக்டரா? கணக்கு பிள்ளை ஐயா, நீங்க அடிக்கடி என்ன அரை புத்திங்களே, அதே மாதிரி அரை டாக்டர் கூட உண்டா? அரை புத்தி சும்மாடா. ஆமா தம்பி, இந்த பைத்தியத்துக்கு உங்க வைத்தியம் பண்ணணும். கவலைப்படாதீங்க, நான் குணப்படுத்துறேன். ஒண்ணு வேண்டாம், என்ன குணப்படுத்த பூஜாரி ஐயா இருக்காரு. அவர் தான் என்ன கோயிலே இருக்க சொல்லிருக்காரு. பூசாரியா, இப்ப நீங்க வைத்தியம் கூட பாக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. வைத்தியருக்கெல்லாம் வைத்தியர் இந்த மகமாய் தான். அத 90 தான் மருந்து. அதை நம்பித்தான் இந்த பையனை நான் இங்க வச்சிருக்கேன். பூசாரியா, ஊரு உலகம் எப்படி இல்லாம மாறிட்டு வருது, ஆனா நீங்க மட்டும் மாறாம அப்படியே இருக்கீங்க. சரி.
எப்படா இருக்க? ஆமா, அப்ப வச்ச பூவை காதுல நீ எடுக்கவே இல்லை போல இருக்க. தினம் மாத்துறேன். ஐயா, கூப்பிடுறேன் உங்களதான். இதா புது பழக்கம் இருக்கு. எப்ப போல பாபனை கூப்பிடு. எப்படி நீங்க தான் ஆரோப்ளைன்ல எல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கீங்களே, மரியாதை கொடுக்குவானவா? பாபன் கூப்பிடுறானா? சரி சரி. இது என்னது? ஏன்னா காமிடா. என்னது? கமர்கட்டு. சின்ன வயசுல நீங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்களேன்னு சொல்லி நான் டவுனுக்கு ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? நீங்க தான் கடவுளையே வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே, கமர்கட்டை வாங்கிட்டு வா போய்ங்க. எப்படி? அது வேற இருக்கிறடா. பாரு, எனக்கு இது பிடிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக போக 3 மைல் வர 3 மைல் ஆக மொத்தம் 6 மைல் ஓடி போய் வாங்கிட்டு வந்துக்கிறியே. உண்மையா சொல்றேன்டா, ஊருக்கு ஒரு கோயில், தெருவுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறத விட ஜில்லாவுக்கு ஒரு வடிவழகன் இருந்தா போறடா, மனித சமுதாயமே உயர்ந்து. இந்த ஐயாவா? பாபு பாபு அவருக்கு தராதா? அவர்தான் சாமி இல்லைன்ட்டாரு. எனக்கு குர்றாட்டே. நான் பாபுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அவர் போயிலையா ஒட்டது? ஏண்டா அதானே ரொம்ப அக்கிரமையா இதெல்லாம். இத மாதிரி படங்களை ஒற்றவன் கை மட்டும் எனக்கு கிடைச்சதே, விரலுங்கள் எல்லாம் கடிச்சு கடிச்சு துப்பிடுவேன். அப்ப அவர் விரல கடிச்சு துப்பு. துப்பாதரா துப்பாதரா, நான் சமுத்திரம் நடுப்புற பிறந்த வேண்டாம், கை காலெல்லாம் உப்பு கறிக்கும். ஆமா கணக்கு, நீ ஏன் இந்த படங்களையே ஒட்டிட்டாலே வேலை போயிடுச்சா? பல்ல உடைச்சிருவேன். எனக்கு ஏன் வேலை போகுது? பக்கத்துல சினிமா கோட்டா நடக்குது இல்ல, இந்த படம் ஓட்டுறதுக்கு அவட்ட கான்ட்ராக்ட் பண்ணி இருக்கிறேன். கணக்கு எனக்கு இதே மாதிரி ஒரு 2 படம் கூட. எதுக்கு? ஆமையா, எனக்கு கூட 2 இந்த மாதிரி படம் முடியா. கண்ணு குட்டி அவுத்து விட்டுட்டு ஏன் இங்க வந்த? கணக்கு இதே மாதிரி படம் எனக்கு ஒரு 2 கூட. ஏன் என்ன சுண்டி சுண்டி இழுக்குது. முதல்ல சுண்டுது, அப்புறம் இழுக்குது. நீ சுண்டணும். அடே, இந்த சினிமா படம் பாக்குறதுக்கு வேணாலும் தர டிக்கெட் 2 வாங்கி கொடுப்பேன். ஆனா இத மாதிரி படம் மட்டும் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். இது என்ன அநியாயமா இருக்குது? கோயில் செவத்துல இதை ஒட்டாதீங்கன்னா இந்த பெரிய மனுஷனா இருக்கு. ஒட்டா கத்து கத்து தவளை தானே கத்தி செத்து போன மாதிரி நீ சாவு. அடே, இது எங்க முதலாளி கோயில். இந்த சிவரெல்லாம் இத மாதிரி படத்தை நான் ஒட்டுவேன். எவனாவது கேட்க வந்தா அவனுக்கு முன்னையும் பின்னையும் ஓட்டுவேன். அதிகமா கேட்டான் பாயில ஓட்டுவேன். ஒட்டுவேன். வரேன். ஒட்டி பாரியாடி. ஒட்டி சிங்காரிகளுடன் சிஐடி, சிங்காரிகளுடன் வடிவழகு. வடிவழகு ஒண்ணு இல்ல, சும்மா சும்மா. ஆமா, நீ வீட்டுக்கு போனிய, திரும்பி வந்துட்ட? இத பாக்கலாம் தான் வந்த. அதான் நீ திருடுறத நான் பாத்துட்டேன். இந்த மாதிரி படங்களை எவன் திருடுவான்? இத தொட்டாலே கை அழிவிடும். உன் கை அழுகலையே? இதே கையில இந்த படத்தை தொட்டு தொட்டு பாத்துட்டேன். அட பாவி, அதெல்லாம் கூட நீ பாத்தியா? ராஜா ராஜா இல்ல கோபால கண்ணு, இதெல்லாம் நீ பார்த்தேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதரா. நானா சொல்ல மாட்டேன். யாராவது கேட்டா சொல்லுவியா? சொல்லுவேன். வானா ராஜா. சரி சரி சரி. சத்தியமா நீ சத்தியம் வேண்டாம். இல்ல கோபால சத்தியம் வேண்டாம். சத்தியத்துக்காக பொண்டாட்டி புள்ள குட்டிங்களையே பறி கொடுத்தவங்க பிறந்த நாடுறா இது. இந்த படத்தை நான் திருநேன்னு காட்டி கொடுத்துறாஜா. இவனோட கொஞ்ச நேரம் பழகினா நமக்கும் கலங்கிடும் போல இருக்குதே. ஏமாத்து வேலை எல்லாம் நீ அதெல்லாம் வேணாம், நம்ம கிட்ட வச்சு. அந்த பாருங்க கேட்டு, இந்த செவுத்துலதான் நான் போஸ்ட் ஓட்டாது. உடனே அது காணா போகுதுன்னா அது எப்படி? நீங்க பாருங்க. என்னது இப்ப கேளுங்க. பல்ல தட்டுறேன் என்றால் சொன்னானே, இப்ப யார் பல்ல தட்டுறதுன்னு கேளுங்க. கணக்குல நின்னுகிட்டா தூங்குற? என்றால் திமிரு பிடிச்சவங்க ஓடிட்டே கூட தூங்குவாங்க. சும்மா இருடா, ஓடிட்டா தூங்குவோம், உட்காந்துகிட்டே தூங்குவான்னுட்டு. செவுரு இருக்கு, போத்தல் இருக்கு. இது ஒரு பெரிய கேஸ்னு சொல்லி உன் கூட நான் வந்தேன் பாரு. என்ன செருப்பா கோயிலுங்க. சரி சரி, பின்ன போத்தல் எப்படிதான் போச்சு? அதானே எனக்கும் தெரியல. தினசரி ஒட்ட வேண்டியது, தினசரி காணா போக வேண்டியது. இன்னைக்கு இருக்குன்னா இதை நினைச்சாதான் எனக்கு தலை சுத்துது. கணக்கு ஒருவேளை நீயே ஒட்டிட்டு நீயே திருடிட்டியோ? அதிகமா பேசின நாக்க இழுத்துக்கிட்டு போய் வேலூர்ல வச்சு வெட்டுவேன். அது வேற எவனாவது காதுல பூ வச்சுன்னு வருவான், அவங்கிட்ட போய் மறத்தியா? என்னடா ஜலரங்க அடிக்கிறேன்? ஏண்டா அவன் காதுல பூ இல்லாம புத்தா வச்சிருக்கு? ஏண்டா நானே ஒட்டிட்டு நானே கிழிப்பேனடா? ஏட்டையா,
ஒருத்தருக்கு திருட்டு புத்தி வந்துடுச்சுன்னு வச்சுங்க, தம் பாக்கெட்ல கைய விடுறானா இல்ல ஊராம் பாக்கெட்ல விடுறானான்னு தெரியாது. சீ ஐயா என் பாக்கெட்ல அவரா நீ? அவன் இன்ஸ்பெக்டர் பாக்கெட்லயே கைய விடுவான் அவன். ஏன்னா நீ ரொம்ப பேசுற, உன் பல்ல உடைச்சுதான் தீரணும். யோ, எத்தனை தடவை உடைப்ப நீ பல்ல? ஒரு பெரிய மனுஷன், அவர் ஏடு, அவரை நிக்க வச்சுக்கிட்டு பல்ல உடைப்பன்ற, கைய காட்டுற. நீ ஒரு பெரிய மனுஷனாயா? அப்ப நான் மொட்டை பையலா? உன்னை பல்ல உடைக்காம கூட உன்னை பல்ல உடைக்காம நான் விடுறதுல என்ன? யோ என்னையா என்ன நிக்க வச்சுக்கிட்டே தட்டாமல சுத்துறீங்க? என்ன அவ்வளவு பெரிய மனுஷனா நீ? எங்க போனாவன்? எங்க போனாவன்? ஏட்டு அவன் மரத்துல பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருப்பான். இங்கதான் இருக்கான். இங்கதான் இருக்கிறியா? இவனை புடிங்க சொல்றேன். இவன் தான் நான் இங்க படம் ஓட்ட வரும்போது வருவான். என்ன சுண்டி சுண்டி இழுக்குது, 2 படம் கூடன்னு கேட்பான். சுண்டி சுண்டி. ஆமா ஆமா, சினிமா படங்க ஒரு அம்சமா ஒரு இதுவா இருந்ததுனாக்கா யார் மனசையும் சுண்டி இழுக்கும். ஏன் உங்களுக்கு சுண்டாதா? இந்த சுண்டு இல்லைங்க, இந்த சுண்டு. ஆமாண்டா, உன்னை சுண்டும், அப்புறம் கிண்டும், அப்புறம் நொண்டும். இந்த கிண்டல் வியாபாரம் என்கிட்ட வச்சுக்காத. கையிட்டாத. நீ அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற இல்ல, போஸ்டர் திருண்ணு. சரியா? நான் திருநப்போ யார் பார்த்தது? அதுக்கு என்ன ஆதாரம் நீ சொல்ல முடியுமா? வேற யாராவது சாட்சி? மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, கணக்கு சாட்சி, விசாலாட்சி, காமாட்சி, மீனாட்சி. ஏட்டு அந்த பயலை பார்த்தோன்னு சாட்சியில சறுக்கிட்டு வந்துட்டான். இதுல என்னமோ இருக்கு. ஆதிபராசக்தி படிவழகு. இந்த போஸ்டர் ராத்திரிக்கா? ஆதிபராசக்திகள். வாயில ஒரு கல்லை வச்சு அடைக்கிற. ஏட்டியா, அவன் என்னமோ சொல்ல வந்தான். இந்த பையன் ஆதி பராசக்தியை சொல்லி மீதி எல்லாம் மறைச்சிட்டான். அது என்னன்னு விசாரிங்க. ஏண்டா கண்ணா, அந்த போஸ்டரை யாரு கிழிக்கிறாங்கன்னு கேக்குறீங்களா? கோபாலா, ஏன் சார் எங்க போற? பீடி வாங்க. நீங்க எந்த வேலையா வந்தீங்களோ அதை கவனிங்க ஐயா. அப்பா கண்ணு, இங்க வாடா ராஜா. வாமா வா. ஐயோ ராஜா நடனம். அப்பா கண்ணு, உனக்கு நான் 2 சொக்கா தச்சு தருவேன். இங்க ஒற்ற படத்தெல்லாம் யாரா கண்ணு பிடிக்கிறா? கோபால், சத்தியம் தான் மனுஷனை சாகடிக்கலாம், ஆனா சத்தியத்தை சாகடிக்க கூடாதுப்பா. கூடாது கூடாது. உனக்கு பழம் தேங்காய் எல்லாம் வச்சிருக்க உள்ள போய் எடுத்துக்கோ. நீ இதை வச்சுக்கோ. கூப்பிடுங்க ஐயா. என்னையா ஒரு சாட்சி சொல்ல வந்தா அதையும் எடுத்து விட்டான். மூளையா வாயா. ஏற்கனவே அவன் மூளை சரியில்லாம இருக்கான். அவனை போட்டு குழப்பறீங்களா? எனக்கு டியூட்டிக்கு நேரமாச்சு, நான் வரேன். ஐயோ, எனக்கு சாண பிடிக்கிறியா? மிஷின் கொண்டாந்து வைக்கிறேன். ஏல, இன்னைக்கு நீ தப்பிச்சுக்கிட்டடா, போடா. இன்னொரு நாளைக்கு உன்னை நான் கையும் கடவுமா பிடிக்கல, பிடிச்சு உன் பல்ல நான் உடைக்கல, உன் முயற்சியை நான் வெட்டல. ஏதோ அந்த போஸ்டருங்கெல்லாம் ஒரு மாதிரியா இருந்தது, கைய வச்சேன். இந்த போஸ்டர்ல கைய வைப்பனா சாமி ஆச்சேன். ஆளுக்கு ஒரு ஆயுதம் கையில வச்சிருக்கீங்களா? கண்ணை குத்திர மாட்டீங்க. ஐயோ மாங்காப்பழம் காய்க்குது. மதிவழகு பொட்டில எதுனாச்சு வச்சிருப்பான், சாப்பிடலாம். பல்ல தட்டுறேன். எனக்கு பறிச்சது திங்கிறதுக்கு எதனாச்சும் இருக்குமான்னு பொட்டி பார்த்தேன். அது என்ன ஓட்டலா? ட்ரங்க் பொட்டி. அது என்ன இருக்கும்? துணிமணிதான். படம் துணிமணிதான் இருக்கும். எனக்கு பசிக்குது, தண்ணி குடு. ஐயோ, அது அபிஷேக தண்ணி, எச்சில் போடக்கூடாதுடா. ஐயோ, எனக்கு பசிக்குதே. மணி அடிப்பேன். மணி அடிச்சா சோறு போடுறது ஜெயில்ல, கோயில்ல இல்லடா. ஐயோ பசிக்குதே. ஐயோ, பைத்தியத்தை கோயிலுக்குள்ள விட்டுட்டு உயிரை வாங்குறாங்களே. யார் பைத்தியம்? நீ பைத்தியம், உங்க அப்பா பைத்தியம். ஐயோ பசிக்குதே. கோபாலு, பசின்றான் கோபாலு. சரி இங்க வாங்கப்பா. நீங்க 2 பேரும் பசின்னு சண்டை போட்டுக்கிறது கர்ப்ப கிரகம் வரைக்கும் கேக்குதப்பா. இந்தாங்க சாப்பிடுங்க. ஐயா வளபுரம் பதிவாக இந்தா. எனக்கு வெறும் தோல் மட்டும்தானா? சொல்லி கொடு. கோபாலு, உனக்கு பசி அடங்கி போச்சா? வடிவழகு, உனக்கு பயிர் எரியுது. கோபாலு, வடிவழகும் உன்ன போல மனுஷன் தானே? ஆமா. அதுக்கும் பசிக்கும் இல்லையா? ஆமா. அப்போ நீ சாப்பிட்டப்போ அதுக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்ல? கோபாலு, நம்ம எப்ப சாப்பிட்டாலும் பக்கத்துல இருக்கிறவங்களை நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லணும். அதுதான்ப்பா மனுஷ குணம். இதை நீ என்னைக்குமே மறக்க கூடாது.
சரி, நான் மறுக்கல. அம்மா கற்பகம், பட்டமரத்தை துணுக்க வைக்கிறது இவ்வளவு பாடுபடுறிய, உங்களுக்கு எப்படி நான் என் நன்றி கடனை அடைக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஐயா. பாதை திரும்பி போயிருக்கிற மாட்டை கொஞ்சம் சரியான பாதைகளை திருப்பி விட முயற்சிக்கிறோம், அவ்வளவுதான். வாங்க 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 வாங்க. அம்மாயி, அம்மா தாயி, எங்க பண்ணையாரு சொன்னாரு அந்த கோயில் இதுதாங்க. இனிமே நீங்க சினிமா படத்தை இங்கேயே எடுத்துக்கலாம். சினிமா படக்காரா இவங்க? சார், உங்க படத்துல யார் கதாநாயகி, யார் கதாநாயகி? கோமாளி வேஷம் யார்? ஏண்டா சிலுப்புற ஒரு இடத்துல நில்லுடா. பட்டி காட்டா யானையை முறைச்ச மாதிரி. உங்க ரெண்டு பேர்ல யார் யானை? இது வளைஞ்ச யானை, இது நிமிர்ந்த யானை. என்ன கணக்கு அது? அதாவது சீக்கிரத்துல உனக்கு தும்பிச்சாங்க ஏன் வளருமா? நீ நல்ல அகலமான இடத்துல படு, ராத்திரியே வளர்ந்தாலும் வளரும். வளர்த்தோம் எல்லாரையும் வளைச்சு போட்டுக்கிறேன். வளைச்சு போடுறதோட இரு, வாயில போட்டுக்காத. லெட்ஸ் கோ இன்சைட். அது இப்பதான் போன வாரம் போய் கிடைச்சாங்க. பெயிண்டையா கேக்குறாரு அவரு, உள்ள போகலாமாங்கிறாரு. பூனை பிடிக்கிறாரா? புலி சார், இந்த இடத்துக்கு வந்தவன எனக்கு ஒரு அருமையான ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன சார்? நம்ம படத்தினுடைய கிளைமேக்ஸை இங்கேயே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். முடிச்சிருக்க சார். புள்ளி சார், நம்ம கதைப்படி வில்லன் கதாநாயகிய மெட்ராஸ்ல ஒரு பாழடைஞ்ச பங்களாவில அடைச்சு வச்சிருக்கா இல்லைங்களா? ஆமா. அங்க இருந்து அவ அப்படியே எஸ்கேப் ஆவறான். தப்பிச்சுக்கிறான், நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறான். ஏன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இல்லையா? இருக்காது, ஏன்னா இது சினிமா கதை. அதுதான் புதுமை. ரயில்ல ஏறான், உடனே ரயில் உடனே ஜன்னல் வழியா ஹீரோயின் வெளிய பாக்குறா. பார்த்த உடனே என்ன சார்? ஒரு ஷாக்கு, அப்படியே அவளை தூக்கி வாரி போடுது. ஏன், அங்க வில்லன் ஒரு கார்ல அப்படியே அந்த ரயில ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றான். என்ன பண்ணுவா ஹீரோயினி? என்ன பண்ணுவா? ரயில்ல இருக்கிற செயினை பிடிச்சி இழுத்து நிறுத்தினாக்கா போலீஸ் வருது. போலீஸ் கிட்ட அந்த வில்லனை மாட்டி கொடுக்க வேண்டியதானே? அவ்வளவுதானே. மாட்டி கொடுக்க மாட்டா, இது சினிமா கதை. அதுதான் புதுமை. உடனே ஹீரோயினி ஜன்னல் வழியா அப்படியே எகிரி வெளியே குதிச்சா. வயக்காட்டுல குதிச்ச உடனே விழுந்து எழுந்து ஓடுறா. ஓடிட்டே இருக்கிறான். எங்க ஓடுறா? வயல்ல நண்டு பிடிக்க ஓடுறா. எங்கயா ஓடுறா? டோன்ட் டிஸ்டர்ப். நேரா இந்த கோயிலுக்கு வர்றா சார். ஒண்ணுட்டீங்க சார். சார், இந்த கோயிலுக்கு வந்த உடனே இந்த மணி அடிக்கிறவன அவ பாக்குறாளா? பார்த்தா அந்த நேரத்துல நீ பிள்ளையார் கோயில்ல தேங்காய் திருட போயிருந்தேன், அதனால பார்க்க முடியல. உடனே உள்ள வந்தா, அப்படி டேன் பண்ணி பார்த்த உடனே இன்னொரு ஷாக். அங்கேயும் வில்லன் துரத்திக்கிட்டே வர்றான் சார். என்னங்க பாவம் பொம்பளை என்ன பண்ணுவா? தவிக்கிறான், தக்காளி விக்கிறான், தத்தளிக்கிறான், அப்படியே துடிக்கிறான், கண்ணீர் வடிக்கிறான். இங்கதான் நீங்க கவனமா கேட்கணும். கேட்கிறேன் சார், பணத்தை போட்டுக்கிறேன். படத்தினுடைய முக்கியமான பாயிண்ட் இங்கதான் ஜாயிண்ட் ஆகுது. நேரா கதாநாயகி கோயில அப்படியே எட்டி பார்த்த உடனே பளீர்னு ஒரு மின்னல் இல்ல ஐடியா ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் இந்த படத்திலேயே உள்ள புதுமை. நேரா கதாநாயகி கர்ப்பக்கிரகத்துக்குள்ளவே போறான். இந்த கோயில்ல நான் மணி அடிக்கிறேன் சார். இந்த கோயில்ல நான் மணி அடிக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 தடவை அடிப்பியா சார்? ஓய், என்னப்பா, என்ன எவ்வளவு வேணும் உனக்கு? எனக்கு பணம் வேணாங்க. என்ன பர்சியா கேக்குறியா? உங்க படத்துல எனக்கு ஏதாவது ஒரு வேஷம் கொடுங்களேன். வேஷமா? உனக்கா? சின்ன வயசுலயே நான் தெருக்கூத்தெல்லாம் நான் ஆடி இருக்கேன். கிருஷ்ணர் வேஷம்னு ரொம்ப நல்லா போடுவேன். வேஷமா? ஆமா, அந்த தோல்ல எல்லாம் வில்ல தொங்க வச்சுக்கிட்டு முதுகுல அம்பு சோரிக வச்சுக்கிட்டு இருப்பாங்களே. வில்லும் அம்பு வச்சுக்கிட்டு கிருஷ்ணனா? ராமகிருஷ்ணனா இருக்கும். அந்த மாதிரி வேஷமா பார்த்து எனக்கு கொடுங்க சார். உன்னுடைய கலை ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனா இந்த படத்துல ஒரு வேஷமும் பாக்கி இல்ல. ஆகவே அடுத்த படம் எடுக்கும்போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு வேஷம் தர்றோம். அடுத்த படம் எடுப்பீங்க?